கிருஷ்ணன் எப்படியெல்லாம் ஊர் சுத்துவான் அதை சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. இவன் ஆயர்பாடியிலேருந்து கிளம்பினான்னா கும்பகோணத்துக்கு ஓடி போவான், அங்க போய் பள்ளி கொள்வான். சரி, கும்பகோணத்திலேயாவது ஒரு இடத்துல இருப்பானா? இருக்க மாட்டான், அங்கேருந்து கிளம்புவான். கோட்டியூரும் நேராக திருக்கோட்டியூருக்கு செல்கிறேன் என்று திருக்குடந்தையிலேருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூரை சென்று அடைந்து விடுவான். எதுக்கு பாருனா, கும்பகோணத்துல திருமழிசை பிரான்னு ஒரு அடியவர் கிடைச்சிட்டார். திருமழிசை பிரானுக்காக எழுந்துட்டு கும்பகோணத்துல லீலை பண்ணிட்டேன், இந்த ஊருக்கான லீலை இங்க போதும், அடுத்து திருக்கோட்டியூருக்கு போறேன். எதிர்காலத்தில் ராமானுஜர் வருவார், இங்கே ஆசை உடையோரை அழைத்து அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த ரகசியத்தின் சாரத்தை ஆசையே தகுதின்னு உபதேசிக்க போறார். ராமானுஜரை கட்டாட்சம் பண்றேன்னு அங்க வருவானா? சரி, அங்கேயாவது ஒரு இடமா இருப்பானா? இருக்க மாட்டான். பேர்னா திருப்பேர் நகர், அப்ப கூடத்தான் சன்னதின்னு சொல்றோமே, காவிரி கரையில அப்பாலரங்கம்னு சொல்லக்கூடிய அப்பத்துக்கே பெயர் போன அப்ப கூடத்தான் சன்னதி, அங்க வருவாராம். எதுக்குன்னு கேட்டா பெருமாள் சொல்லுவாராம், இல்ல வரக்கூடிய அடியார்கள்லாம் ஆனந்தமா இங்க அப்பம் வாங்கிட்டு போறா, அந்த அப்ப பிரசாதத்தை அடியார்களுக்கு கொடுக்க போறேன், இங்க வந்து பள்ளி கொள்கிறேன் என்று. மேலும் நம்மாழ்வார் அவர் நிறைவாக திருப்பேர் நகர மங்களாசாசனம் பண்ணார் மோட்சம் போவதற்கு முன் என்று சொல்வார்கள். அப்கோர்ஸ் வைகுண்டமே போகும்போது நடுவுல திருக்குடந்தைன்னு பாடிட்டு போயிருக்கார், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு காரணம் வச்சுட்டு அடுத்து திருப்பேர் நகருக்கு வந்துருவான் எம்பெருமான். இவை மட்டும்னு இல்ல, எங்கும் இது போல எங்கெங்கெல்லாம் ஒரு திவ்ய கஷேத்திரம் இருக்கோ, குறிப்பா ஒரு நதிக்கரையில எங்கெங்கெல்லாம் அவருக்கு இருப்பிடம் இருக்கோ, அந்த நதிக்கரைக்கெல்லாம் கரெக்டா வந்து பள்ளி கொண்டு, அது யமுனை நதிக்கரையா இருக்கலாம், வைகை நதிக்கரையா இருக்கலாம், காவிரி கரையா இருக்கலாம், பாலாற்றின் கரையா இருக்கலாம், நதிக்கரையை பார்த்துட்டார்னா எங்கும் அந்த இடங்களில் எல்லாம் திரிந்து விளையாடும். ஏதாவது ஒரு இடம் இருந்தா பரவாயில்ல, இந்த சில பேரை சொல்லுவோம் பாருங்க, திரிந்து கொண்டே இருக்கிறார்னு. இப்படி திரிந்து திரிந்து சுற்றி 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 விளையாடி கொண்டே இருக்கக்கூடிய என் மகன். பாத்துக்கோப்பா, என் பிள்ளைதான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கும்பகோணத்துல படுத்துட்டு இருக்கானே அவனும் என் மகன் தான். திருக்கோட்டியூர்ல பள்ளி கொண்டு இருக்கிறானே அவனும் என் மகன் தான். திருப்பேர் நகர்ல பள்ளி கொண்டு இருக்கிறானே அவனும் என்னுடைய மகன் தான். எல்லாம் விளையாட்டு இடம் அவருக்கு, இங்கேருந்து அங்க போறார், அங்கேருந்து இங்க போறார். திரிந்து விளையாடும் என் மகன், இப்படி சுத்தி சுத்தி திரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிற என் மகன் இருக்கானே, இவனை கொஞ்சம் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும்னா, காகமே குச்சி கொண்டு வா அப்படின்னு சொன்னா